ஸோ ஈவன் மேரேஜாகவே இருக்கட்டும். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன்னா, எனக்கு மாதம் மாதம் 5ஆம் தேதி 1ஆம் தேதி சேலரி வந்துடும். இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயினாலும் ஃபிக்ஸடு ரெவென்யூ. நான் வந்து இப்போ வந்து நாங்கள் காட்ஸ் கிரேஸ் நல்லா இருக்கோம். ஆனால் வந்து முதல்ல லவ் பண்ணுற ஸ்டேஜில் நான் வந்து அவ்வளோ ஹெவியாலாம் ஏர்ன் பண்ணல. ரொம்ப ஒரு பேசிக்கான இன்கம் தான். அண்டு இந்த கான்டென்ட் கிரியேஷன் ஃபீல்டில் வந்து ஒரு மாதம் வரும், ஒரு மாதம் வராது. டக்குன்னு வந்து உங்களுக்கு பிராண்ட் அத்லெட்டாக இருக்கீங்க, போச்சுன்னா காசு வராது. இது வந்து ஒரு நிலையில்லாத ஃபீல்டு தானே. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து கோமதி வந்து என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை தான் வந்து எனக்கு பெரிய கான்ஃபிடென்ஸு. இப்போ இருக்க பொண்ணுங்க வந்து நீங்கள் அந்த டாக் ஷோஸ்லாம் பார்த்தா தெரியும் எவ்வளோ டிமாண்ட் வைக்கிறாங்க. எனக்கு வந்து இந்த 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 ஏரியாவில் வீடு வேணும், எனக்கு மாப்பிள்ளை வந்து டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு புடவை 300 புடவை வேணுங்கிறாங்க, ஹெலிகாப்டர் என்ட்ரி கேட்குறாங்க. ஸோ இப்போ பசங்களுக்குலாம் வந்து நம்மளுக்கு கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறது வந்து ஜென்யூனாக வந்து கல்யாணம் பண்ணிக்கவே வேணாம்னு சில பேர் இருக்காங்க. இல்லை கல்யாணம் பண்ணுறது பெரிய கஷ்டம், சொத்து இருந்தால் தான் பண்ண முடியும்னு இருக்காங்க. இல்லை எதுவுமே இல்லாமல் வந்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ பெரிய ஆள வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து முன்னேறலாம் அப்படின்னு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் மேலே வச்சுருக்க நம்பிக்கை தான் பெரிய. நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த. ஸோ அது எவ்வளோ லோவாக இருந்தாலும், ஒரு பையன் லோவாக இருந்தாலும் அவனை நம்பி ஒரு பொண்ணு இருக்குன்னா அந்த பையன் மேலே வந்துடும்.